நீங்கள் நம்பர் 1 பொசிஷனில் இவ்வளோ நாள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன அடுத்து பண்ணணும் அப்படின்னு தோணுது? ஆர் ஏதாவது ஒன்று அந்த பெண்களுக்கு சொல்லணும், நம்பர் 1 அவங்களோட என்ன சொல்கிறது ஏரியாவில் அவங்க நம்பர் 1 இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் தட் ட்ரீம் ஃபார் எவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலே என்ன அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கணும். அண்ட் ஐ திங்க் a woman growing up in life is not something that everyone likes and acknowledges, but அப்பப்போ கொஞ்சம் சில பேர் வந்து பாராட்டுவாங்க, சில பேர் கொஞ்சம் குறை சொல்லுவாங்க. பட் அந்த குறை சொல்கிற டைமில் நம்ம வந்து இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி, இன்னும் டெடிக்கேட்டடாக இருந்து, இன்னும் நல்லா சாமி வேண்டிட்டு, நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்தோம், ரொம்ப சின்சியராக ட்ரூவாக நம்ம வேலையை செஞ்சோன்னா ஐ திங்க் we can achieve more and more in life, and I think it will be a blessed life. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக அந்த ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, எத்தனையோ விஷயங்கள் மேமே சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினாக இருந்து சாதிக்க முடியாத நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. யூ பேவ்ட் வே ஃபார் அதர் ஹீரோயின்ஸ் டு ஃபாலோ யூ. பட் இருந்தாலும் யாராவது சொல்லணுமே நீ ஏதாவது ஒன்று சொல்லும்போது டஸ் தட் ஹர்ட் யூ? இப்போவும் நிறைய பார்த்தாச்சு, ஸோ அதனால ஓகே தான். அந்த மாதிரி பண்ணும்போது குறை சொல்லும்போது குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் தே ஷுட் ஜஸ்ட் பி அ லிட்டில் மோர் நைஸர் டு ஜென்ரலி எவ்ரி ஒன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலி விமன். ஏன்னா மற்றவங்க ஒர்க் பண்ணுறதோட ஒரு 10 times 50 times அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணால் தான் ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்து ரீச் ஆக முடியும். ஸோ ஐ திங்க் தே ஷுட் பி ஜஸ்ட் நைஸர் டு அஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பேன், ஓகே அண்ணா? இன்ஸ்ட்ருமெண்ட்டா? அது அப்படி சர்ப்ரைஸாக நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பேன், நீங்கள் அதில் வந்து வாசிக்கணும், ஓகே? எனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க தெரியாது, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு எடுத்துகிட்டு ரெடியாண்ணா. அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், நாங்கள் கஷ்டப்பட்ட ஒரு கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்தளவுக்கு பில்டப்லாம் கொடுக்கக்கூடாது, ஐயோ பார்த்துட்டாரு நினைக்கிறேன். அதில் ஆனால் முக்கியமான ஒரு ரூல் இருக்குது, என்ன அப்படின்னா உங்கள் பாட்டை தான் வாசிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு என்ன நோட்ஸ் வருதுன்னு அதில் முதல்ல வாசிக்க முடியுமா வந்தால் பார்ப்போம், வந்துச்சுன்னா வாசிக்கிறேன். இப்போ வந்து டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்கு, மைக் டெஸ்டிங் 1 2 3 மாதிரி நாங்கள் வந்து நீ ஒண்டிதான் வருது. ஓகே அண்ணா ரொம்ப யோசிக்கிறாரு, பட் டிஃபிகல்ட்டாக புரியுதானே? இது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது இதில் வாசிக்க முடியாது. நான் வேணா என் பாட்டுன்னு வாசிக்க முடியாது. அவ்வளோதான் வரும் இதில். ஆனால் அந்த அடியை பாட்டு ட்ரை பண்ணலாமா? 5 நோட்டு தான் இருக்கு. 5 நோட்டில் எவ்வளோ வருமோ அடிச்சிருங்கண்ணே, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஏதோ ஒரு டியூன் போட்டு முடிச்சிட்டாரு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த கடையில் வாங்கினீங்களோ அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துடலாம்ல, இதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகே, எனிவேஸ் அண்ணா ரொம்ப நன்றி. அண்ட் இந்த அவார்டு மாதிரி இதை விட நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களோட படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.